ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாதிரை ஸ்பெஷல் களி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். திருவாதிரை களிக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து பச்சை அரிசியில் செய்வாங்க, சில பேர் வந்து புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. இப்போது இந்த அரிசியை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஒரு கப் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக தான் இருக்கும். இது வந்து நல்லா ப்ரௌனாக, இன்னும் நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இதை பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியில் தான் வந்து செய்வாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக நான் சிகப்பரிசியில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வீடியோவாகவே போடுறேன். இப்போ அரிசி வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போது இதை நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போது அரிசி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு, ஒரு கப் அரிசிக்கு நான் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு வந்து போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, ஒரு ஆப்ஷனல் தான். போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அரிசியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் அரிசியையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி ஆக்குறத விட ஒரு 90% மட்டும் நம்ம அரைக்கணும். கொஞ்சம் குறப்பாக இருக்கும்போது அதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ குறப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 90% அரைப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ரவையை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம அரைச்சிக்கணும். ரவை எவ்வளோ ஒரு குறப்பு இருக்குமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக நம்ம அரைச்சிருந்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு நம்ம கிண்டி ரொம்ப கிண்டுறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹல்வா மாதிரி ஆகிடும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் வந்து அந்த அரிசிலாம் வாயில் கடிப்படும் போது தான் நமக்கு டேஸ்ட் குறப்புக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வெல்லம், நான் வந்து உருண்டை வெல்லம் இருக்கும் இல்லையா, அந்த வெல்லத்தை தான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூசி வந்து நிறையா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வெல்லம் வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏலக்காய் வந்து நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏலக்காவை அப்படியே உதிர்த்து தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக நல்லா கொதிக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்க போகிறேன். கொஞ்சம் கட்டி அங்கங்கே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். அப்படியே நம்ம வந்து கை எடுக்காமல் கிண்டி விடணும். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கிண்டி விடலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் வச்சுருவாங்க, அப்படியே 2 விசில் 3 விசில் விட்டுடலாம் அப்படின்னு. நம்ம தண்ணியிலே வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் தண்ணியிலே நம்ம வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதுவும் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அந்த ரவா டெக்ஸ்சர் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அப்படியே அல்வா மாதிரி நமக்கு ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அங்கங்கே கடிப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், களி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டியாயிடுச்சு இல்லையா? அதாவது அந்த அரிசி வந்து வெந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் நான் முந்திரி வந்து வறுத்து போட்டிருக்கேன். பச்சையாகவும் கொஞ்சம் முந்திரி இடையில போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வேணுங்கிறவங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா களி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கேட்பாங்க. சில பேர் வந்து கட்டியாக வந்து நம்ம ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி அப்படி கேட்பாங்க. ஸோ பட் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான திருவாதிரை ஸ்பெஷல் களி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன் அப்படின்னா முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் தான் வறுத்து போட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நெய் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, சூப்பரான திருவாதிரை களி கம கமன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கடைசியாக நெய் ஊற்றியாச்சு. இதை இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம அதில் தூவி விட்டுக்கலாம். சில பேர் கொதிக்கும் போது போடுவாங்க. கடைசியாக போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான சுவையான திருவாதிரை ஸ்பெஷல் களி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.